சம் நம்பர் 12க்கு இப்போ கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. Following is the balance sheet of J, G and M as on 31st March 2020. அப்போ லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அசட்ஸ் கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ கையில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது யாரும் புக்ஸ் கையில் வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக பென்சில் கையில் வச்சுக்கிங்க. இப்போ நமக்கு தேவையானது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸு இப்போ தாங்க வந்திருக்குது. ஒன்று டிக் பண்ணிக்கிங்க, அதாவது ப்ராஃபிட்னு அர்த்தம். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட்டை டிக் பண்ணிக்கிங்க. இதுக்கு அடுத்தது கீழேனா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் பேஜ் தான். நெக்ஸ்ட் பேஜில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க படிக்கிறேன். த பார்ட்னர்ஸ் ஹவ் பீன் ஷேரிங் ப்ராஃபிட் இந்த ரேஷியோ 5:3:2. அதாவது ஓல்டு ஷேர் கொடுத்துருக்காங்க. அதாவது எம் டிசைடு டு ரிட்டையர். இந்த சம் பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் சம்மு. அதுக்கடுத்து அந்த ஷேர் இந்த பிஸ்னஸ் இஸ் டு பி கால்குலேட்டட் ஆஸ் பர் தி ஃபாலோயிங் டேர்ம்ஸ் ஆஃப் ரீவல்யூஷன் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அப்போ ரீவல்யூஷன் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்னால் ஸ்டாக்கினுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஸ்டாக்கினுடைய வேல்யூ சொல்லி பார்க்கும்போது 18,100 இருக்குது. அப்போ எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 1,900 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு ப்ராஃபிட் ஐட்டம்ஸ், அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் 14,215 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குன்னா ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் 18,250 இருக்குது. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 4,000 rupees இன்க்ரீஸ், அதாவது 4,000 rupees டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு லாஸ் ஐட்டம்ஸ். அப்போ ஸ்டாக்னுடைய வேல்யூ ப்ராஃபிட் ஐட்டம்ஸ். ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் 4,000 rupees லாஸ். அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 23,530 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 20,230. அப்போ எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 3,300 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ப்ராஃபிட் ஐட்டம்ஸ். அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங் பொறுத்த வரைக்கும் 20,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 26,000 கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னா 6,000 rupees ரெடியூஸ் ஆகிருக்கு. இது ஒரு லாஸ் ஐட்டம். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 1,700 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு லாஸ் ஐட்டம்ஸ். குட்வில் ஆஃப் த ஃபோம் எவ்வளோ வேல்யூ பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 9,000. குட்வில் எங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இதை டிக் பண்ணிக்கிங்க. அடுத்தது the continued partners agreed to pay rupees 16,500 as cash on retirement of M. M ரிட்டையர்மெண்ட்டுக்கு உடனடியாக எவ்வளோ பணம் கொடுத்துட்டாங்கன்னா 16,500 கொடுத்துட்டாங்க. டு பி கான்ட்ரிபியூட்டட் பை தி கண்டினியூ பார்ட்னர் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. அப்போ கண்டினியூ பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதை ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னா எவ்வளோன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா 3:2 ரேஷியோவில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. The balance in the capital account to Malik will be treated as loan. ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை நம்ம லோனாக தான் ட்ரீட் பண்ணிக்க போகிறோம். அப்போ கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் ரிவல்யூஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க. இப்போ ரிவல்யூஷன் அக்கௌண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிவல்யூஷன் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் பை ஸ்டாக் எவ்வளோ அமௌண்ட்னா 1,900. அடுத்தது பிளான்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,300. லாஸ் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது டு ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் எவ்வளோ அமௌண்ட்னா 4,000. அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ லாஸ் டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா 6,000 rupees டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 1,700. அப்போ நமக்கு டெபிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் டோட்டல் வருதுன்னா 11,700. கடைசியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேலன்ஸ் ஆகிறது 6,500 தான் பேலன்ஸ் ஆகுது. அப்போ இது லாஸ் பை லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி ஜேஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஜிஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதுக்கு அடுத்தது எம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவங்க ஷேரிங் ரேஷியோ பிரகாரம் அதை பெற்று கொடுத்துருங்க. அடுத்தது குட்வில்லுக்கு வருவோம். குட்வில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 9,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கு எம்முக்கு உள்ளது எவ்வளோன்னு பார்க்கும்போது 2/10 சொல்லி பார்க்கும்போது 1,800. இதை கெய்னிங் ரேஷியோ பிரகாரம் பார்க்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கெய்னிங் ரேஷியோ சொல்லி கண்டுபிடிக்கும் போது நியூ ஷேர் கொடுக்கவே இல்லை, நாட் கிவன்.
அதாவது நியூ ஷேர் நாட் கிவன். ஸோ தட் வந்து நம்ம வந்து ஓல்டு ஷேர்லேயே பிரித்து கொடுத்துட்றோம். எந்த ரேஷியோனா 5:3 பிரித்து கொடுக்குறோம். இப்போ வந்து 1800 எவ்வளோனா வந்து யாருடைய ஷேர்னா வந்து ஜேனுடைய ஷேரு இன்ட்டு 5/8 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 1125 வருது. 1125. அதே இது ஜிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1800 இன்ட்டு 3/8 சொல்லி பார்க்கும்போது 675 வருது. இதுக்கு அடுத்தது அக்ரீடு டு பே ருபீஸ் 16,500. இது யாருக்கு கொடுக்குறோம்னா எம்முக்கு ரிட்டையரிங் பார்ட்னருக்கு கொடுக்குறாங்க. எந்த ரேஷியோவில் அவங்க பிரித்து கொடுக்குறாங்கன்னா 3:2 ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ ஜெயினுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோனா 16,500 இன்ட்டு 3/5. அப்போ ஜெயின் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 9,900 கொடுக்குறாரு. அதே மாதிரி ஜி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா வந்து 6,600 பே பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம தான் கெய்னிங் ரேஷியோ தான் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லையே. காரணம் என்னென்னா நியூ ஷேர் இல்லையே, அதனால் இது தேவையில்லை. இதுக்காக கண்டுபிடிச்சாலே நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதே தான் வரப்போகுது உங்களுக்கு. அதனால் நமக்கு தேவையில்லாத ஒன்று தான் இது. இதுக்கு அடுத்தது நம்ம வரக்கூடியது பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகிறோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரப்போகிறோம். இப்போ பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் வரும்போது டெபிட் சைடில் 3 பேருடைய காலம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜேக்கு 1, ஜிக்கு 1, எம்முக்கு 1. அதே மாதிரி ஜிஎம் கடைசி சைட்லையும் ஓப்பன் பண்ணியாச்சு. முதல்ல எடுத்த உடனே பை பேலன்ஸ் ப்ராட் ஒன், அதாவது கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் டிக் பண்ணது லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் 3 பேருனுடைய கேபிட்டல் அமௌண்ட் எடுத்து எழுதிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்லேயே வந்து நமக்கு இந்த சம்பளம் ஒண்டி தான் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பை அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் போட்டாலும் சரி தான், அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லி போட்டாலும் சரி தான். அந்த அமௌண்ட்டை வந்து 3 பேருக்கு அவங்க ஓல்டு ரேஷியோ பிரகாரம் பிரித்து கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது குட்வில்க்கு வரோம். குட்வில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது இவருடைய ஷேர்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேஷன் சொல்லி பார்க்கும்போது 2/10னா 1,800 வந்திருந்தது. அந்த 1,800 பொறுத்த வரைக்கும் ஜே எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 1,125 கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து ஜி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 675 கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. உடனே இதை வந்து டெபிட் சைடில் பாருங்களேன், பை எம்ஸ் கேபிட்டல் போட்டுட்டு ஜேக்கு பொறுத்த வரைக்கும் 1,125, அதே மாதிரி ஜிக்கு பொறுத்த வரைக்கும் 675, இவருக்கு டேஷ். இங்கே கடைசி சைடில் போட்ட உடனே அந்த குட்வில் அமௌண்ட்டை இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்த ரிவலேஷன் லாஸ் வந்திருக்கு. அதை வந்து நம்ம எங்கே போட்டோம்னா டெபிட் சைடில் போட்டிருக்கோம். 3,250, அதுக்கு அடுத்து 1,950, அதுக்கு அடுத்து 1,300. இதுக்கு அடுத்தது கேஷ் அமௌண்ட்டாக நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா வந்து யார் ஜேயும் ஜியும் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா எம்முக்கு வந்து 1,650 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கேஷ்ன்னு சொல்லி போட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறது பேலன்ஸ் ஆகிறது தான் நம்ம லோனாக ட்ரீட் பண்ணிக்க போகிறோம். யாருக்குன்னா 2 எம்ஸ் லோன் அக்கௌண்ட் சொல்லி போட்டுக்க போகிறோம். இது எப்போ போட போகிறோம்னா நம்ம வந்து அக்கௌண்ட்டை முதல்ல க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ எம்முக்கு க்ளோஸ் பண்ணும் போது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து கடைசியில் 25,150 வந்திருக்கு. அதே 25,150 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே டெபிட் சைடில் பேலன்ஸ் ஆகுது. எம்முக்கு பொறுத்த வரைக்கும் எம்ஸ் லோன் அக்கௌண்ட் சொல்லி 7,350. அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்னர் கண்டினியூ பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி 2 சைடில் பேலன்ஸ் ஆகிறோம். அப்போ வந்து இவங்களுடைய க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 53,900, இவருக்கு பொறுத்த வரைக்கும் 69,000. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் தான் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டி சைடில் கிரெடிட்டார்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, அப்படியே கொண்டு வந்து போட்டாச்சு. அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் டெலிஃபோன் பில்லும் அதை அப்படியே கொண்டு வந்து போட்டாச்சு. அக்கௌண்ட் பே எவ்வளோ ஒன்றும் கிடையாது, அப்படியே கொண்டு வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்து எம்ஸ் லோன் 7,350 கொண்டு வந்து போட்டாச்சு. கேபிட்டல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஜேக்கும் ஜிக்கும் உள்ள கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வந்து போட்டுங்க. இது வரைக்கும் 2 பேலன்ஸ் கேரிடும், இந்த அமௌண்ட்டை தான் போடணும். அடுத்தது அசட் சைடில் பொறுத்த வரைக்கும் ரீவல்யூஷன் சம்மந்தப்பட்டதில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அப்ரிசியேஷன் ஆகிருக்கு, அதனால் ஆட் பண்ணி அவுட்டர் காலம். அடுத்தது பொறுத்த வரைக்கும் லேண்ட் அண்ட் பில்டிங் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பாண்டு பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது, அப்படியே போட்டாச்சு. கேஷ் அமௌண்ட்டும் அப்படியே போட்டாச்சு. பில்ஸ் ரிசீவ்லாம் அப்படியே போட்டாச்சு.
ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது 26,700ல் 1,700 மைனஸ் பண்ணி அவுட்டர் காலம் போட்டாச்சு. அதுக்கடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூவில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 20,000 அப்படி கொண்டு வந்து போட்டாச்சு. 26,000 இருக்கும், அதான் உங்களுக்கு மைனஸ் பண்ணி கட்டும் போது எவ்வளோ அமௌண்ட்னா 20,000 வரும். அது கொண்டு வந்து போட்டுங்க. அதே மாதிரி ஃபர்னிச்சர் அமௌண்ட்டும் அப்படியே நியூ வேல்யூ தான் கொண்டு வந்து போடணும். அதுக்கு அடுத்தது பிளான்ட்டுடைய வேல்யூ நியூ வேல்யூ தான். அதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் வேல்யூ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கிடையாது, அப்படியே கொண்டு வந்து போட்டு ஓவரால் டோட்டல் அசட் சைடும் லைபிலிட்டி சைடும் உங்களுக்கு டேலி ஆகிடுச்சு.